தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்காசியாவாக இருந்தாலும் சரி, உக்ரைனாக இருந்தாலும் சரி, மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா எப்போதும் ஆதரவளிக்கும். டெல்லியில் நடைபெற்ற சர்ப்ரைஸ் அதிபர் கிறிஸ்டோலைட் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி திட்டவட்டம். அசாம், திரிபுரா மற்றும் மேற்கு வங்க மாநில எல்லை பாதுகாப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு திட்டம். 3 மாநிலங்களிலும் 100 விழுக்காடு ஊடுருவல்கள் இல்லாத சூழல் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, சோனியா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாகவும், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் பேட்டரி காரில் வலம் வந்து சுற்றி பார்த்த முதலமைச்சர் விஜய் கோட்டை வளாகத்தில் உள்ள மிகவும் பழமையான தேவாலயத்தையும் பார்வையிட்டார். +2 மாணவர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவைப்படும் சான்றிதழ்களை வருங்காலங்களில் அந்தந்த பள்ளிகளிலேயே பெறலாம். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. தாவேகா அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். தாவேகா அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஐயுஎம்எல் பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேகர். ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும், விசிக அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் பரிந்துரை பேரில் ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை, சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம். சமூக நீதித்துறையின் கீழ் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகள் அடங்கும் என ஆளுநர் மாளிகை விளக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. அமைச்சராக விசிக எம்எல்ஏ வன்னியரசு பதவியேற்ற நிலையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து திருமாவளவன் ஆலோசனை. நடந்து முடிந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டு விட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பெருமிதம். முதலமைச்சர் விஜய் மத அரசியலை தூக்கி எறிந்துள்ளதாகவும் பேச்சு. கூட்டணி ஆட்சி அமையாது என்ற பேச்சு பொய்யாகிவிட்டது. லஞ்சம் வாங்காமல் செயல்பட்டு காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவோம். கீழ்த்தரமான விமர்சனங்களை புறந்தள்ளி யார் விமர்சனத்திற்கும் அஞ்ச மாட்டோம். அமைச்சர்கள் என விஸ்வநாதன் ராஜேஷ்குமார் பேட்டி. அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்து ஆராசா எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆராசாவின் கருத்திற்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பதிவை நீக்கிய ஆராசா. விசிகாவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசாவிற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி. தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதை அடுத்து சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் மாறி மாறி வார்த்தை போர். பெண்களை இழிவாக தொடர்புபடுத்தி விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை விமர்சித்த விவகாரம். செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக எம்பி ஆராசா பதிலளிக்காமல் சென்றதால் பரபரப்பு. திருமாவளவன் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த திமுக எம்பி ஆராசா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரிக்கை. திமுக நிர்வாகிகளும் திமுக ஐடி விங்கும் இனிமேல் தனிநபர் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை.
கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பேரறிஞர் அண்ணா வழியிலும் கருணாநிதி வழியிலும் வந்தவர்கள் நாம் அதை மறந்திட வேண்டாம் என மு.க.ஸ்டாலின் கருத்து. நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. இனி தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என அரசு கூறிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. தவேக ஆட்சியில் தமிழுக்குத்தான் என்றுமே முன்னுரிமை. தமிழ்தாய் வாழ்த்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. கடந்த திமுக ஆட்சியின் போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவின் போது வந்தே மாதரம் தான் முதலில் இசைக்கப்பட்டதாக விளக்கம். மாநில சுயாட்சி மற்றும் இருமொழி கொள்கை விவகாரங்களில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். தமிழகத்தை தற்போது ஆட்சி செய்து வரும் தவேக அரசு காங்கிரஸ் தேவால் பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திடமான நிலைப்பாட்டுடன் எதிர்த்து பேச முடியுமா என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு சவால். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் செயல்பட்டதும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் நடவடிக்கையை தவேக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சரியல்ல. மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கருத்து தெரிவித்த நிலையில் இபிஎஸ் விமர்சனம். தவேக அரசின் அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை என முன்னாள் எஸ்பி வேலுமணி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிராக செயல்பட்டு வந்த நிலையில் திடீர் ட்விஸ்ட் அடித்த எஸ்பி வேலுமணி தரப்பு. அதிமுகவை உடைக்கும் நோக்கமோ பிரிக்கும் நோக்கமோ எங்களுக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் கட்சியை பலப்படுத்துவதே தற்போதைக்கு முக்கியம் என்றும் விளக்கம். அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுதான் இருந்ததே தவிர பிளவு இல்லை என எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் பழக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் பேட்டி. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஜூன் 8ஆம் தேதி திரும்பப் பெற கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமனம். அரசியல் ரீதியிலான ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல். மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது. தென்காசி தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் தவேகாவினர் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுரை. திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. வாக்குப்பதிவின் போது தவேக வேட்பாளர் சினோரா அசோக் மற்றும் வழக்கறிஞர் விஜயகுமார் உள்ளிட்டோரை தாக்கியதாக புகார். எந்த ஒரு மதத்தையும் கடவுளையும் இழிவாக பேசி கலவரத்தை தூண்டாமல் அரசியல் செய்தால் தமிழகத்தில் தவேக அரசு நீடிக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமானுஜர் பரபரப்பு கருத்து.
சென்னை ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்வதை எதிர்த்து போராடிய பெண்ணுக்கு ஆதரவாக செயல்பட்ட சமூக ஆர்வலரை தாக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பாலியல் புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். காவல் ஆய்வாளர் துரைராஜ், மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 5 பேர் சஸ்பெண்ட். திருச்செந்தூர் கோயிலில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்குவதில் முறைகேடு. அறநிலையத்துறையை சேர்ந்த தற்காலிக பெண் ஊழியர் சஸ்பெண்ட். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி வியாபாரிகள் போராட்டம். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடோன் மற்றும் குடிசை வீடுகளில் அடுத்தடுத்து தீ விபத்து ஏற்பட்டதால் துணிமணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து நாசம். உடைமைகள் அனைத்தும் இழந்து நிர்கதியாக நிற்கும் நிலையில் நிவாரணம் வழங்குமாறு பாதிக்கப்பட்டோர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலைய வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. சோதனைகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 100கணக்கான இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதம். தமிழ்நாட்டில் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நாளை முதல் அமலாகிறது. கார், ஜீப், வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வு பொருந்தும் என அறிவிப்பு. ஈரோடு, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லில் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கேரள சட்டப்பேரவையின் 25வது சபாநாயகராக திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் நியமனம். உள்துறை, வருவாய், வனத்துறை என பல்வேறு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியுள்ள ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக தேர்வு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து மும்பை பாந்த்ரா ரயில் நிலையம் அருகே இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். காவல்துறை பாதுகாப்பு மற்றும் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் அகற்றப்பட்டன. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் நேட்டோ நாடுகள் இணைந்து செயல்பட்டதால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏமாற்றம். உலக நாடுகளின் செயல்பாடுகளால் ட்ரம்ப் அதிருப்தி என அமெரிக்க அமைச்சர் மார்க் ரூபியோ தகவல். இலங்கையில் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முக்கிய வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மருத்துவமனைகளில் தண்ணீர் சூழ்ந்தபடியும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து காணப்படுவதாலும் மக்கள் அவதி. ஜப்பானின் ஹிரோஷிமா மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தைஷோயின் என்ற பௌத்த கோயிலின் ஒரு பகுதி நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சாம்பல். கடந்த 1200 ஆண்டுகளுக்கு மேலாக கோயிலில் தொடர்ந்து எரிந்து வந்த அணையாத புனித ஜோதியே இந்த தீ விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று ஒரே நாளில் 80,000 பேர் சாமி தரிசனம். உண்டியல் காணிக்கையாக மட்டும் 4,35,00,000 ரூபாய் வசூல். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோயிலில் வைகாசி விழா கொடியேற்றத்துடன் துவக்கம். வரும் 30ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ள நிலையில் விழாவின் தொடக்க நாளான இன்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மேற்கூரைகள் சேதமடைந்திருப்பதால் பக்தர்கள் அச்சம்.
விபத்து ஏற்படுவதற்கு முன்பே தகர கொட்டகைகளை சரி செய்யுமாறு கோயில் நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே மாரக்கோட்டை முனீஸ்வரர் கோயிலில் வைகாசி உற்சவ விழா. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் பூக்குழி இறங்கியும் சாமி தரிசனம். குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைவு மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக அனுமதி அளிக்காததால் 5 அருவிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். கோடை வெப்பத்திலிருந்து தனித்துக் கொள்ள பொதுமக்கள் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். திருவண்ணாமலையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மக்களை குளிர்வித்த திடீர் மழை. இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததில் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் மின் கம்பங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விமரிசையாக தொடங்கியது 49வது மலர் கண்காட்சி. பல வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முயல், ஆடு, கோழி உள்ளிட்ட வடிவங்களை உற்சாகத்துடன் பார்வையிட்ட பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர் மற்றும் கடல்சார் வாழ்வியல் தொடர்பான கண்காட்சி. 9 டன் பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தேயிலை, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, நுங்கு உள்ளிட்டவையும், கடல்சார் வாழ்வியல் தொடர்பாக மீனவ பெண், நங்கூரம், துடுப்பு உள்ளிட்டவையும் உருவாக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,18,240க்கும் விற்பனை.